ரைட். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன. ரைட். சொன்னீங்க நான் எனக்கு ஆஃபீஸ் இதாகிடும், டைம் ஆகிடும். ரைட், ஓகே. ரைட். இன்னைக்கு நாம ஆஹ், வாயுக்கில்ற ஒளியலை பார்க்கணும் என்ன. ரைட், ஓகே. இதுல முக்கியம் நாம பரிவு குழாயில எப்படி பரிவு வருதுங்கிறது. ரைட், பரிவு குழாயில பரிவு உண்டாகிறது எப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நாம ஏற்கனவே உங்களோட இலையில ஏற்படுற பரிவுகளை பத்தி நாம பார்க்கக்குள்ள நாம பார்த்தோம். இலையிலே ஆரம்பத்துல நாம ஒரு குறுக்கலை ஒன்று உருவாக்குறோம். அந்த குறுக்கலையில என்ன செய்யுது? அந்த குறுக்கலை அதுல அந்தங்கள்ல தெரிப்படைஞ்சு ஒரு சர்வசமனான தெரிப்பலை ஒன்று உருவாகி, அந்த தெரிப்பலை உருவாகின அலையோட என்ன மேற்பொருந்தல்ல ஈடுபடுறதால குறுக்கலை உருவாதுன்னு பார்த்தோம். ரைட். இதே கேஸ் தான் இங்க பரிவுக்குள்ளாலே நடக்கும். பரிவுக்குழாயில என்ன விஷயம்டா, உங்களுக்கு என்ன நடக்கும்? உருவாகிறது, நெட்டாங்கலை உருவாகுவாரு. அந்த நெட்டாங்கலை என்ன செய்வாரு? உருவாகின இ- அந்த அலைய உருவாக்கின அலையோட மேற்பொருந்தி தெரிப்படைஞ்சு அதுல அந்தங்கள்ல தெரிப்படைஞ்சு என்ன செய்வாரு? மேற்பொருந்தலை உருவாக்கி நின்றலைய உருவாக்குவார். இதுல முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டியது ரெண்டு வகையான முனைகள் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒன்று திறந்த முனை, உண்டு. அடுத்தது மூடிய முனை. திறந்த முனை, மூடிய முனை என்ன வித்தியாசம்? மூடிய முனைன்னா அது ஒரு என்ன விறைத்த முனை மாதிரி செயற்படும். இப்ப ஐதாக்கள் போயிச்சுன்னா அந்த இடத்துல என்ன செய்வாரு? மூடிய முனை இருந்தா அந்த இடத்துல நெருங்குவாருன்னு. ஏன்னா அங்கள அசைய மாட்டாருன்னு. ஏன்னா ஐதாக்கள் நெருக்கலுங்கிறது எப்படி அசையும்? கிடையாக, இப்ப கிடையா நீங்க கருதினீங்களா அந்த ஊடகம் வழியே தான் அதிருவார். நான் என்னத்தை கதைக்கிறேன்? உதாரணமா இப்படி இதான உங்களோட குழாயண்டா, இப்படித்தான் துணி கீழே அதிர போறாரு. இந்த திசையில இப்படி இப்படியே அதிருவார். ரைட். அப்ப இந்த கடந்து வர இந்த அலையில இங்க நிசிவார் இந்த திசையில அசையறதுக்கு இவர் விட மாட்டார் என்ன மூடிய முனை. அப்ப என்ன நடக்கும்? இவங்க நெருக்கல் வந்தா ஐதாக்களும், ஐதாக்கள் வந்தா நெருக்கலுமாக திருப்படைவார். வழங்குதா? அவ திரிப்படைக்கு என்ன நடக்கும்? உருவாகின அலையோட என்ன செய்வாரு? மேற்பொருந்தல் ஏற்படுத்துவார். இது இப்ப மூடிய முனையா இருந்தா. திறந்த முனையா இருந்தா என்ன நடக்கும்? இதாங்க சுயாதீன முனை மாதிரி. அப்ப அந்த ரெண்டு திறந்த முனையல்ல வாரவர் என்ன செய்வார்? நெருக்கல் வந்தா நெருக்கலும், ஐதாக்கள் வந்தா ஐதாக்களுமாக என்ன செய்வார்? அங்க தெரிப்படைவார். ரைட், ஓகே. இப்ப இதுதான் உங்களோட இதுல நடக்கும் என்ன. இதை கொஞ்சம் நாம இந்த வளமைய மாதிரி இப்ப நாம குறுக்கலைய அழகா நாம கற்பனை பண்ற மாதிரி இந்த நெட்டாங்களையே கற்பனை பண்றது கஷ்டம் என்ன. அது ஓய்ந்த அளவுக்கு என்ன ஒரு, ஏன்னா அந்த துணிக்கையில் ஐதாக்களை உருவாக்கி அவரை மேற்பொருந்தல் செய்யறீங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இமேஜின் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரைட், எனிஹவ், சரியா? எப்படியோ சின்ன அனிமேஷனுகள் சில இதுகளில் டெவலப் பண்ணிக்கிறாங்க. ரைட். நான் ஒன்றேன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட், உங்களோட வளமையான இது. ஓகே. இதுல நாம பார்க்க போறோம் இன்றைக்கு பரிவு குழாய். ரைட், ரிசோனன்ஸ் டியூப்னு சொல்லுவோம். ஆஹ், இதுல ஓகே. ரைட். ஆஹ்,
என்ன செய்வோம், ஒரு முனை திறந்தது ஆரம்பத்தில் எடுப்போம். ம். இங்கே காட்டப்பட்டிருக்கிறது என்னென்றா, வேற கொஞ்சம் கூட்டுவோம். 2 மீட்டர் கூட்டினா ஏதாவது மாற்றம் நடக்குதா? ரைட், இல்ல. ஓகே, இங்கே காட்டப்பட்டிருக்கிற என்னென்றா, இங்க இதுல இந்த திசையில இப்ப பார்க்கலாம். நீங்க என்ன எப்படி அசைகிறாரு? ஹொரிசோண்டலா தான் அசைகிறாரு. அதாவது ஊடகம் வழியே தான் அசைவு இருக்கு. இது எங்கேண்டா, இது மேற்பொருந்தல் நடந்ததுக்கு பிறகு அந்த துணிக்கைகள் அசைவு எப்படி இருக்கும்ங்கிறத இங்க காட்டப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இங்க வந்து அந்த இன்சிடென்ட் வேவும், அதாவது உருவாகின அலையும் தெரிச்சு வர அலையும், அது ரெண்டும் இங்க காட்டப்படலை. ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகுங்கிறதுக்காண்டி இதை மட்டும் காட்டிருக்கேன். ஓம், சொல்லுங்க. ஆன்டினோட நம்ம எப்படி குறிக்கணும் சார்? வீச்சம் கூர்ந்தெடுத்து அலைக்கு மேல குறிக்கணுமா இல்ல உள்ளுக்கு அப்படி குறிக்கணுமா? அலைக்கு மேலேன்னா நீங்க என்னத்த கேக்குறீங்க? இந்த சிட்டியா இந்த இதுல இந்த முனையில குறிக்கணுமா, இல்ல வெளியே குறிக்கணுமா, உள்ளு குறிக்கணுமா, அப்படி கேக்குறீங்களா? குழாயில. ஓம் சார். ரைட். அன்டினோட் அன்டினோடு எப்படி உருவாகும் என்றால் திறந்த முனையில உருவாகும். அது எங்க உருவாகும்? இப்ப நீங்க இந்த இடத்தை எடுத்தீங்கன்னா அலையை உருவாக்குறது இசைக்கவே நீங்க என்ன செய்வீங்க, ஒரு இடத்துல பிடிப்பீங்க. என்ன இந்த இடத்தை எடுத்தீங்கன்னா இப்ப இசைக்கவே இங்க பிடிப்பீங்க. ரைட். இசைக்கவே இங்க பிடிச்சு அதில் வைப்பீங்க. இப்ப இந்த இடத்துல தான் என்ன செய்வாரு, ஆகக்கூடியதோட அதிர்வாரு. அப்ப அன்டினோடு உண்மையிலே எங்க உருவாகும்? உங்களோட இசைக்கவட இவர் எங்க இருக்காரோ அங்கதான் ஆன்டினோட் உருவாகும். அப்ப ஆன்டினோட நீங்க குறிக்க எங்க குறிப்பீங்க? நீங்க இந்த இசைக்கவையில குறிப்பீங்க. இசைக்கவை இருக்கிற இடத்துல குறிப்பீங்க. இப்படி. சரியா? அதனாலதான் நீங்க இதை படிச்சிருப்பீங்க என்ன, முனைவு திருத்தம் சொல்லி. ரைட். இது வந்து இ முனைவு திருத்தம்னு அடிச்சிருப்பீங்க. ஏன் இந்த முனைவு திருத்தம் வருது? இசைக்கவை இருக்கிற இடம். ரைட். சரியா? பக்கத்துல பிடிக்கல இசைக்கவை. என்ன என்ன காரணம்? இசைக்கவோட இந்த அதிர்ற இந்த கால் வந்து என்ன செய்வாரு, இதால டிஸ்டர்ப் ஆவாருன்னு. ஏதாவது ஒரு விளிம்புல பட்டாருன்னா அவர் அதிர மாட்டார். ரைட். இப்ப அதுக்காண்டி என்ன செய்வோம், நாம் குறிப்பிட்ட அளவு ஒரு உயரத்துல நம்ம இசைக்காக பிடிப்போம். சரியா? ரைட். அது ஏன் இசைக்கவை இருக்கிற இடத்தை பொறுத்து என்ன உங்களோட முனைவு திருத்தம் உருவாகும். சரியா? இப்ப இங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு 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 ஆளை இப்ப இந்த துணிக்கை நான் கருதினா, இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன், இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு துணிக்கையை நான் கருதிருக்கேன். ரைட். ரைட். இப்ப என்ன, இது அந்த துணிக்கடை சமநிலை தானம், இந்த சிவப்பு கலர். ரைட். இவர் இங்க இருந்து என்ன, இப்ப இங்க பக்கம் சமநிலை தானத்துல இருந்து இடது பக்கம் மேக்சிமம் ஒரு ஒரு இடப்பெயர்ச்சி அடைகிறாருன்னு. அத மாதிரி வலது பக்கமும் என்ன மேக்சிமம் ஒரு இடப்பெயர்ச்சி அடைகிறாரு. அந்த ரெண்டு புள்ளியை தான் நாம இங்க மார்க் பண்ணிக்கோம். எப்படி மார்க் பண்ணிக்கோம்? இது வந்து எக்ஸ் அச்சு வழியே இந்த குழாயிட நீளமும், y அச்சு வழியே அவர் இடப்பெயர்ச்சி, சமநிலை தானத்திலிருந்து அவர் அறையில இடப்பெயர்ச்சி. அந்த இடப்பெயர்ச்சியை தான் நாம இங்க மேலையும் கீழையும் மார்க் பண்றது ஆக கூடது. ரைட். அத மாதிரி ஒவ்வொரு துணிக்கைக்கும் என்ன செய்யலாம், இப்படி மார்க் பண்ணலாம். இப்போ உதாரணமா இங்க வேறொரு இந்த ஒரு துணிக்கை எடுத்தனண்டா, இங்கேயும் என்ன அவரோட மேக்சிமம் மினிமம். ரைட். அதாவது இடது பக்கம் ரெண்டு பக்கம் அடைகிற இடப்பெயர்ச்சி காவிக்கணியம் என்ன ஒன்றை பிளஸ் எடுத்து அடுத்து மைனஸ்ல மார்க் பண்ணி, அப்படி ஒவ்வொரு ஒரு புள்ளியையும் என்ன செய்யலாம், மார்க் பண்ணலாம். இப்ப இங்க என்ன மெயினா சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு துணிக்கைகளும் ஒவ்வொரு வீச்சத்துல அது இருவாருன்னு. இந்த துணிக்கட வீச்சம் வந்து இவர் என்ன, இந்த துணிக்கட வீச்சம் வந்து இது கூடின வீச்சம். ரைட். மற்ற திசையில இது ரைட், இது ரெண்டும் சமனாய்க்கும் என்ன வீச்சம் தான். இந்த துணிக்கட வீச்சம் வந்து இது. ரைட்.
சரியா? அப்படி ஒவ்வொரு துணிக்கைகளும் ஒவ்வொரு வீச்சத்துல இங்க அதிர்ந்து கொண்டு இருப்பார். இதே இது ஆக தொங்கல் அடிக்கிற இந்த புள்ளி எடுத்தீங்களா, முரண்கணு அந்த இருக்கிற புள்ளி ஆக கூண்ண வீச்சத்துல அதிர்ந்து கொண்டு இருப்பார். அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு துணிக்கைகளையும் நாம இப்படி என்ன ஒரு புள்ளியில நாம குறிக்கக்குள்ள, சரியா, குறிச்சு போட்டு எல்லாத்தையும் இணைச்சிங்களா உருவாகிறது தான் உங்களோட தடம். தடமாக நீங்க கீறிப்பீங்க. அப்ப இந்த தடம்ங்கிறது சில ஸ்டூடெண்ட் நினைச்சுக்கிறேன்னு இங்க குறுக்களை உருவாகுது. இல்ல, குறுக்கள் இல்ல, உண்மையிலேயே உருவாகிறது நெட்டாங்கலை தான். சரியா? அப்ப நாம இந்த தடமாக்குறது என்ன, ஒவ்வொரு துணிக்கட இடப்பெயர்ச்சியையும் குறிச்சிட்டு நாம கீறுறோம். சரியா? ரைட். அப்ப இங்க இந்த தரப்பட்டிருக்கிற படத்துல மேல காட்டிக்கிறது என்ன, இடப்பெயர்ச்சியால உருவாகிறது. அப்ப இதை நாம கணு என்று சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி கணு இல்லாட்டி கணு. சும்மா கணு என்று சொன்னா இடப்பெயர்ச்சியை தான் அங்க மீன் பண்றாங்க. இது என்ன, முரண்கணு. ஓகே, ரைட். இதே இது அமுக்கத்தை எடுத்தீங்களா, என்ன நடக்கும்? அமுக்கம் மாறிப்பார். ஏன்? உங்களுக்கு தெரியும் என்ன, இது ஒரு வழி. வழியிலே மேனுளியின் தத்துவப்படி இடப்பெயர்ச்சி குறையறிக்கு வேகம் 0 இருக்கும். மேனுளியின் தத்துவத்தை எடுத்தீங்கன்னா என்ன, ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் ரோ ஜிஹெச் மாறல, ரைட். இப்ப ஒரே உயரத்தில் இருக்கிற துணிக்கையில் இருக்கிறதால இந்த அழுத்த சக்தியை புறக்கணிக்கலாம். இப்ப இந்த வேகம் குறைஞ்சிச்சுண்டா அமுக்கம் கூடுவார், ரைட், மேனுளியின் தத்துவம். அப்ப அதுக்கேத்த மாதிரி என்ன, கணுவுல என்ன செய்வாரு, அதி உயர் அமுக்கம் இருப்பார். அப்ப கணுவாக, இடப்பெயர்ச்சி கணுவாக இருக்கிறவர் அமுக்க முரண் கணுவா இருப்பார், ரைட். இங்க கட்டாயம் அமுக்க கணு அமுக்க முரண் கணுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். சும்மா கணுன்னு சொன்னா இடப்பெயர்ச்சி கணுவைத்தான் மீன் பண்றாங்க. சரியா? இதை இடப்பெயர்ச்சி கணுன்னு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அமுக்க முரண் கணு என்று பாஸ் பேப்பர்ல செய்தி இருந்தாங்களா, இதான் இவர அர்த்தம். சரியா? இவர் அமுக்க கணு. ரைட். ஓகே. இதுல ஏதாவது டவுட் சின்ன விஷயத்துல? கிளியரா? ரைட். ஓகே. ஓகே, கிளியர்னு நினைக்கிறேன். என்ன இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. இது என்ன, உங்களை உருவாகிற அடிப்படை அடிப்படை பரிவு உருவாகிருக்கு, ரைட். அடிப்படை பரிவு இதுல காட்டப்பட்டிருக்கு. இது இப்ப முதலாம் மேட்ரோனி எடுத்தீங்களா, எப்படி வருவாருன்னு. அடிப்படைக்கும் முதலாம் மேட்ரோனிக்கு என்ன வித்தியாசம்? இந்த வீச்சம். அடிப்படையில இந்த வீச்சம் அது வேறுபடிப்பார். ஏன், ஒரே இசைக்கவையை தான் நீங்க அதில் செய்றீங்க. அப்ப அந்த இசைக்கவையால வழங்கப்படுற சக்தி இந்த குழாய்க்கு உள்கடத்தப்படும். இதே இது முதலாம் மேட்ரோனிக்கு போனீங்களா, ஓகே, இதே இது முதலாம் மேட்ரோனிக்கு போனீங்களா ஒரே மாதிரியான 2 பேர் இருப்பார். இப்ப 2 கணை இருப்பாரு, 2 முரண்கணை இருப்பாரு. இப்ப இந்த புள்ளி எடுத்தீங்களா, இப்ப இந்த இது இன்னைக்கு ஆடுற இத மாதிரி இதே மாதிரியான இன்னொரு புள்ளியும் இங்க இருப்பாரு. சரியா? அப்ப இந்த புள்ளி அடையிற மினிமம் இடப்பெயர்ச்சி மேக்சிமம் இடப்பெயர்ச்சி நாம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிக்கிறீங்கன்னா அதான் உங்களோட தடை. ஆனா துணிக்கு எப்படி அதிருது, ஊடகத்தின் வழியே உருவாகினது நெட்டாங்கல தான் இங்க உருவாது. இங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி 2 பேர் இருக்கிறதால அந்த மொத்த சக்தி 2 பிரியும். என்ன, அப்ப ஏற்கனவே வந்த வீச்சத்திர முரண்கணிட வீச்சத்திர அறவாசாக இங்க என்ன முரண்கணிட வீச்சம் இருப்பார். அந்நலவா சக்தி இழப்பெல்லாம் புறக்கணிச்சமெண்டா, சக்தி இழப்பு இருந்தா அறவாசையை விட குறையிருக்கும். என்ன, ஓகே, சக்தி இழப்ப நாம புறக்கணிச்சா நல்லவன் அறவாசா இருப்பார். அப்ப இதே இது இப்ப 2ஆம் மேட்டோனிக்கு போனான்னு இந்த வீச்சத்திர இத மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. அப்ப அடிப்படை வீச்சத்திர
மூணா பிரிச்சு ஒரு பங்கு வீச்சம் அங்க இருக்கும் எனக்கு. ரெண்டாம் மேற்றோனியில். மூணாம் மேற்றோனியில அடிப்படையே நாலா பிரிச்சு. அப்ப அதனாலதான் கூடிய மேற்றோனியை கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட லெவலுக்காக நாம உணர இல்லாம இருக்கும். ஏன்? வீச்சம் குறைஞ்சா அந்த அலட சக்தி குறையுது. சக்தி குறைஞ்சா அந்த இதை நாம கேட்க மாட்டோம். இங்க என்ன உரத்த சத்தம் உருவாகிறதாகத்தான் நீங்க படிச்சிருப்பீங்க right? பரிவுங்கிறது என்ன? உரத்த சத்தம். எப்படி உரத்த சத்தம்? அடிப்புருவாக உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு பாரு அப்படி என்ன நொழும்பு காதுக்குள்ள கத்துற மாதிரி கேட்பாரு என்ன. ஒரு ஒரு குறிப்பிட்ட மீடரும் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி வரும். பரிவுல 2 மீடர்னு சமனா இருக்கிறது. அப்ப என்ன அங்க அந்த அந்த ராகமா இருக்காம ஒரு உரத்த சத்தமா கேட்பீங்க என்ன. இதான் நடக்கும். இதை என்ன குறிப்பிட்ட மேட்ரோனிக்காங்கால கேட்கறது கஷ்டம். ஏன்னா அது ஒரு சக்தி குறைகிறதால. சரியா? அதனால என்ன மேட்ரோனியல் உருவாக்கி கொண்டு செல்லும் போது என்ன கொஞ்சம் குறிப்பிட்ட லெவலுக்கு அங்கால கேட்கறது கஷ்டமா இருக்கு. ஆனா நான் படிக்கக்குள்ள என்ன செய்யறோம்? ஆஹ் கேட்கலாம் என்கிற மாதிரி தான் தியரியிலே படிக்கும். ஆனா ப்ராக்டிக்கலா அது சாத்திய குறைவு ரைட். ரைட். கிளியரா? இதுல ஏதாவது டவுட்? ஓகே. அப்ப இங்கேயும் என்ன செய்வீங்க? அதே கேஸ் உருவாகும். நம்மோட இதமாய்த்தான் என்ன நம்மோட என்னன்னு சொல்ற இலையில உருவாகிற அலைமாய்த்தான் இங்கேயும் என்ன. அப்ப இங்க அடிப்படை மீடுரன் என்றா என்ன என்ன செய்வாரு? இந்த குழாய். அப்ப நீங்க கீறும்போது கட்டாயம் என்ன செய்யுங்க? இப்ப அவங்க எப்படி இந்த அலையை உருவாக்குறாங்கங்கிறதா முக்கியம் என்ன. இப்ப அவங்க சும்மா மென்ஷன் பண்ணுவாங்க சில டைம்ல பாஸ் பேப்பர்ல இப்படி அடிப்படையை உருவாக்கி வண்ணம் பருவி குழாய் அதிர்கிறது என்று தந்தாங்களா அங்க நீங்க எப்படி கீறுவீங்க? இப்படித்தான் கீறுவீங்க. சரியா? முரண்கணுவை சிட்டியா இந்த எஜ்ஜில் இசைவீங்க ரைட். இப்ப இசைக்கவைய வச்சு இது என்ன? அடிப்படை அதிர்வு. இப்ப இசைக்கவைய வச்சு உங்களுக்கு என்ன நடக்குது? இசைக்கவைய வச்சு இப்ப உங்களுக்கு இது உருவாகுதுண்டா பரிவு ரைட். அடிப்படை அதிர்வு இசைக்கவை அதிர்ச்சி இலத்தால. இசைக்கவை உருவானீங்க. இசைக்கவை இருக்கிற இடத்துக்கு என்ன செய்வாரு? அந்த முரண்காடு நகருவாருன்னு. ஏன்னா இசைக்கவை அதிர்ற புள்ளில அது உயர் சக்தி இருக்கும். அப்ப இது பேர் கொஞ்சம் இங்கால வருவார் ரைட். அப்ப பாஸ் பேப்பர்ல எப்படி மென்ஷன் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன கீழே ரெண்டு பேரும் இங்க ஒரு முனைய திருத்தம் வருவார். ஏன்னா இசைக்காவை சிட்டியா ஒட்டி வைக்கிறது கஷ்டம் என்ன. ஏன்னா இசைக்காவை டிஸ்டர்ப் ஆயிடுவார் வரால கொஞ்சம் மேல தான் வைப்போம் ரைட். அப்ப இந்த முரண்காடு செய்வார் வெளியில வர பார்ப்பார் ரைட். இப்ப இங்க என்ன முக்கியமா கவனிக்க வேண்டியது? இப்ப இதே குழாயில ரெண்டு மூணு விஷயம் இருக்குன்னு. இதே குழாயில இதே அளவு நீளமான குழாயில அடிப்படை கீர்னீங்கன்னா எப்படி வருவார்? இதே நீளமான குழாயில முதலாம் மேற்றோனி கீர்னீங்கன்னா என்ன செய்வார்? இந்த பரிவுட இந்த இந்த இது குறைவார் என்ன. நீளம் குறைகிற மாதிரி நாம கீறணும். சரியா? இப்ப நீங்க யோசிக்கலாம் சிட்டி அந்த குழாயில முட்டின மாதிரியே முரண்காண் உருவாகும் இல்லை. அப்ப அது சட்டம் இல்லைன்னு. நீங்க வழங்குற சக்திக்கு ஏத்த மாதிரி இதுல வீச்சம் மாறும். ஏன்னா வீச்சம் என்னத்துல தங்கிருக்கி அதோட சக்தி இல்லைன்னு. இவர் சரியா முட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்லுங்க ஆபம்? இது முதலாம் மேட்ரோனி. ரைட். அதே நீளத்துல அதே நீளமான குழாய் ரெண்டாம் மேட்ரோனுக்கு என்ன இந்த இவரு இன்னும் குறைவாரு. சரியா? இது ரெண்டாம் மேட்ரோனி ரைட்.
அப்ப குறிப்பிட்ட லெவலுக்கு அங்கால மேட்ரோனியல் அதிக அவதானிக்கிறது கஷ்டம். இது என்ன நல்லா கவனிக்கணும். அதே இதுல நான் என்ன செய்யறேன், அதே குழாயில மேட்ரோனியலை உருவாக்குறேன், அதே சக்தியை வச்சு. மீடுருன மாத்தாம வச்சு என்ன நினைச்சீங்களேன், ரைட். இப்ப மீடுருன மாத்தி, அதாவது குழாயில நீளத்தை அதிகரிச்சு நான் உருவாக்கக்குள்ள என்ன நடக்கும்? அங்க என்ன செய்வாரு, அங்க ஒரே வீச்சம் இருக்கிறது சாத்தியம் இருக்கே. அங்க என்ன செய்வீங்க, மீடுரன் கூடின மீடுரன் குறைஞ்ச சாரி நீளத்தை கொண்டு என்ன மீடுரன் குறைஞ்ச ஒரு இவரை வச்சு என்ன செய்வீங்க, மேட்ரோனியம் உருவாக்கி. சரியா? குழாயிட இதை மாத்தக்கூட ரெண்டுலயும் வித்தியாசம் இருக்கு, என்ன அதை விலை கொள்ளணும் என்ன நடக்க, ரைட். ஓகே. ஆரம்பத்துல இப்ப இங்க வேற, இங்க வேற வேற மீடுரனுடைய இசைக்காவை வச்சு நான் அதிர்வை ஏற்படுத்தினேன். ஏன் அதே நீளத்தை வச்சுன்னா வேற வேற இசைக்காவை தான் நான் பயன்படுத்துவேன், ரைட். அப்ப இங்க வேற வேற இசைக்காவை நான் பாவிச்சேன்டா எப்படி வரும், இங்க எப்படி கீறுவீங்க, வேற சரியான செய்யணும். இதோட முட்டின மாதிரி நாம கீறலாம். ஏன் அங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு சக்தி உருவாகிறதால, right? வேற வேற இசைக்காவை பாவிக்குது. ஒரே இசைக்காவை பாவிச்சா என்ன, அங்க என்ன செய்வாரு, இவரை குறைச்சு நீங்க கீறணும். நான் இப்ப கீறின மாதிரி, ரைட். இதுங்க அடிப்படை பரிவு என்ன, பரிவு பரிவு கோலங்கள் ஒரே ஒளிமுதலுடன், ரைட். சரியா? இப்ப வேற வேற ஒளிமுதல் பாவிச்சா அங்க என்ன செய்வீங்க, இந்த இவரை மாத்துவீங்க, ரைட். அப்ப நமக்கு இங்க ரெண்டு வகையான இது இருக்கனே. ஒன்று வெவ்வேறு இசைக்கவை, அதாவது வெவ்வேறு முதல், ரைட். இசைக்கவை பாவிச்சா என்ன செய்யற, எல்லா இசைக்கவைக்கும் அடிப்படை பரிவை பெறேன்னு, ரைட். ஓகே. இதுல நீங்க இந்த இந்த பிராக்டிக்கல் பார்க்கலாம். இந்த பிராக்டிக்கல் எப்படி நாம செய்யற தெரியுமா, ஒரு நீர் குழாய்க்குள்ள என்ன செய்வோம், நீரை கொண்ட தொட்டிக்குள்ள குழாயை அமர்த்துற மாதிரி ஒரு குழாயோட நீளத்தை மாத்துற மாதிரியான ஒரு செட்டப் இருந்தா சரி என்ன. இப்ப நாம உங்களுக்கு லெபோரட்டரி லெவல்ல நாம படிக்கிறது ஒரு நீர் தொட்டி இருக்கிற குழாய்க்குள்ள, ரைட். ஓகே, ஒரு பிக்சர் ஒன்று எடுத்துட்டு வரேன் இப்போ உங்களுக்கு விளங்கு பண்ணிட்டு கொஞ்சம். ரைட். எப்படியான ஒரு சந்தர்ப்பம் என்ன, ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் உண்டு. அவங்களோட இசைக்காவே டியூனிங் ஃபோக்குன்னு சொல்லுவாங்கண்ணே. இவரை நம்ம அதிரச்சிடும். அதிரச்சிக்கு என்ன, இவர நீளத்தை நம்ம மாத்திரத்தால இங்க என்ன அடிப்படை முதலாம் மெட்ரோனி எல்லாம் உருவாவார். சரியா? இது ஒரு வகை. இன்னொரு டைப் என்ன செய்வாங்கன்னா, இந்த இதை இப்படி தருவாங்க அவங்களுக்கு. இதே பிராக்டிக்கல இப்படியும் தருவாங்க. இங்க என்ன செஞ்சோம், குழாயிட நீளத்தை மாத்திரம். சரியா? குழாய மேலகளாக இங்க என்ன செய்யறோம், இது குளிக்கிற தண்ணீர் அளவை என்ன செய்யற, இந்த பம்பியால மாத்திரத்தின் மூலமா என்ன செய்யலாம், இதை உருவாக்கலாம். ரெண்டையும் வித்தியாசம். இங்க குழாய நிலையா வச்சுட்டு தண்ணீர மட்டத்தை மாத்துறீங்க, நீர் மட்டத்தை. இங்க நீரை நிறைய வச்சுட்டு என்ன, குழாயிட நீர் மட்டத்தை மாத்துறீங்க. ரெண்டு சந்தர்ப்பத்துல என்ன, இதுக்குள்ள அதிர்ற குழாய் பரிவுறத்துக்கு தேவையான நீளத்தை தான் மாத்துறீங்க.
இப்ப ஒரே இசைக்கவைக்கு வெவ்வேறு நீளம் எடுக்கிற சந்தர்ப்பத்துல என்ன நீங்க நான் இதுல காட்டிக்கிற மாதிரி என்ன ஒரே இதுல கீறுவீங்க அலைக்கோலங்களை ஒரே பீச்சத்துல கீறு என்ன காரணம் இந்த சாரி ஒரே இசைக்கவைக்கு பரிவெடுக்கும் போது நீளத்தை மாத்தி என்ன வெவ்வேறு வீச்சத்துல உண்மையிலே கீறணும் சரியா ரைட் ஆனா என்ன அதை பெரிசா இந்த பாஸ் பேப்பரை பொறுத்தவரையில என்ன இந்த நீளத்தை பெரிசா கணக்கெடுக்கிற மாதிரி என்ன அவங்க ஈஸியில் ஏன்டா இது வந்து குழாயிட விட்டமெல்லாம் தந்திருந்தா தான் நாம் என்ன அதை சரியா கீறலாம் அதனால நாம் என்ன இப்படி கீறதுல ஒரு பிரச்சனை இல்லை இதுவரையில அதை தெளிவா அதை நுணுக்கமா பார்க்கறதுக்கு மாதிரி ஸ்ட்ரக்சர் கீழே அமைக்கப்படலைன்னு ரைட் ஓகே அப்ப இங்க வந்து அடிப்படையும் முதலாம் மெட்ரோனையும் கீறி காட்டிக்க ரைட் ரைட் அப்ப இங்க வந்து இப்ப ஒரே இசைக்கவை வெவ்வேறு இசைக்கவை பாவிச்சு இது வெவ்வேறு இசைக்கவைன்னு எடுப்போமே இது ஒரே இசைக்கவை right? இது வந்து வெவ்வேறு இசைக்கவைக்கு அப்ப நான் இவரை கீழே எழுதுறேன் ரைட் ரைட் இப்ப ஒரே இசைக்கவை பாவிச்சிங்கன்னா என்ன இங்க என்ன செய்யுங்க ஒரே இசைக்கவைக்கான மேற்றொனிகள் பெறப்படும் ரைட் ஓகே இது ரெண்டு தான் நம்ம செய்யற பிராக்டிக்கல் என்ன ரைட் இப்ப முதலாவது சந்தர்ப்பம் இவர் எடுப்பமே இவர் எடுத்தீங்களா இவர்ல என்ன நடக்கும் எப்படி இது உருவாக்குவாரு இவர் இது என்ன பரிவு நிலத்தை எடுத்தீங்கன்னா என்ன அலை நிலத்தை λ/4 இவர் என்ன வருவார் எல் சக இ முனைவு திருத்தம் இருப்பார் ஓகே அப்ப இங்க லம்டா என்று வருவார் 4 இன்டு எல் சக இ ஓகே அப்ப இவரை நாம கூட வி சமன் எஃப் லம்டால பிரதிட்டீங்களா வி வந்து என்ன வழியில ஒளிர வேகம் வி வந்து உண்மையிலே என்ன கேமா ஆர்டியின் கீழ் எம் கேமா வந்து தெரியும் மூலர் தன்வெப்ப கொள்ளளவுகள்ற விகிதம் இது என்ன ஒரு வாயுக்கு மாறலி என்ன ஓரணு மூலக்கூறு இருந்தா ஒரு ஆன்சர் இருப்பாரு ஈரணு மூலக்கூறு இருந்தா ஒரு ஆன்சர் இருப்பாரு இது உங்களுக்கு தெரியும் என்ன ரைட் ஓகே நான் ஒரு கவர வேணுமெண்டா அவரோட பெருமானத்துல தாரேன் இருக்கும் நினைக்கிறேன் மறந்துட்டு எனக்கு ஓகே எதற்கீங்கன்னா ஓரணு மூலக்கூறுக்கு வேறு ஓரணு மூலக்கூறா இருந்தா ரைட் உதாரணமா ஹீலியம் நியோன் ஆகன் அப்படி ரைட் ஓரணு மூலக்கூறு உருவாகிற வாயுவா இருந்தா இந்த எண் வந்து என்ன நான் நினைக்கிறேன் 7 இல்ல 5/3 நினைக்கிறேன் ரைட் ஓ 5/3 இவரு இது ஈரணு மூலக்கூறு இருந்தா தான் 7 ரைட் ரைட் இங்க வந்து இவர் என்ன 7/5 அரிப்பார் ரைட் சரியா கடைசியா என்ன மூவணு மூலக்கூறு ஈரணு மூலக்கூறுன்னு என்ன மூவணு இல்ல பல்லணு ரைட் ஈரணு மூலக்கூறுல என்ன ஐதரசன் நைதரசன் ஒட்சிசன் அப்படியானாக்கள் ரைட்
பல்லணு மூலக்கூறு வாயு இருந்தா என்ன 4/3 வருவார். ரைட். ஓகே. ரைட். இதான் உங்களோட என்ன உண்மையிலேயே இந்த விங்கிறது என்ன கேமா பிங்கிள் ரோ. ரைட். இதுதான் உங்களோட வேகம். ஆனா உங்களுக்கு தெரியும் பிஎம் ரோவும் என்ன தனித்தனியே மாத்தல. அது வேற. இப்ப அமுக்கத்தை வச்சுட்டு போயிலின் விதி உங்களுக்கு தெரியும். அமுக்கத்தை மாத்தும் போது கட்டாயம் வாயுட கனவளவு மாறுவாரு. இந்த பெருக்க மாறிலி அரிக்கிற மாதிரி தான் மாறுவாரு. ரைட். இந்த பிவியை நீங்க என்ன எழுதலாம்? பிவி சமன், அதுக்கு முதல் நான் மத்தத்தையெல்லாம் எழுதிட்டு வரேன். ரைட். இது கேமா. அதே மாதிரி டி வந்து என்ன தனி வெப்பநிலை. ரைட். எம் வந்து என்ன மூலக்கூட்டு திணிவு. ரைட். ஓகே. ரைட். பி வந்து அமுக்கம், வளி அமுக்கம். ரோ வந்து என்ன உங்களோட அந்த வாயுட அடர்த்தி. ரைட். ஓகே. உங்களுக்கு இந்த சமன்பாடு தெரியும் என்ன போயின் விதிக்காமே என்ன செய்வார் தனியா அவரை மாத்துறது கஷ்டம். ரைட். உதாரணமா பிவி சமன் என்ஆர்டி இது உங்களுக்கு தெரியும். ரைட். அப்ப பி வந்து பிவி இவர் வந்து என்ன திணிவு கீழே மூலக்கூட்டு திணிவு ஆர்டி என்று எழுதலாம். இனி பி எழுதினீங்கன்னா இந்த ஒலியும் வந்து இங்கே பிரிவடும். என்ன மொத்த திணிவின் கீழ் கனவளவு என்ன அடர்த்தி ரோ ஆர்டி எம். ரைட். அப்ப இதுல இருந்து நீங்க பிங்கிள் ரோ என்கிறது ஆர்டிங்கில் எம் எடுக்கலாம். இப்ப என்ன சொல்லுங்க ஆபம் அமுக்கத்தை மாத்தினா அடர்த்தி மாடுவார். இந்த சாம்பாட்டின் படி என்ன இப்ப ஒரு ஆளை மட்டும் மாத்துறது கஷ்டம். இப்ப அடர்த்தியை வச்சுட்டு அமுக்கத்தை மாத்தல. அது மாறா வச்சுட்டு மாத்தல. அமுக்கினீங்கன்னா ஒரு கனவளவு மாற போறாரு. அந்த வெப்பநிலையே மாறாம வச்சுட்டு. ஓகே. வெப்பநிலையை மாத்தீங்கன்னா என்ன செய்வார் கட்டாயம் அமுக்கம் மாறுவார். விளங்குதா? பிரச்சனை இருக்கேனே. ரைட். அதனால இந்த பீங்கிள் ரோவை கொண்டு வந்து நாம இதுல பிரதிடுவோம். என்ன பீங்கிள் ரோக்கு பதிலா ஆர்டிங்கில் எம்ம போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சமன்பாடு வருவார். அப்ப வழியில ஒளியில கதி எண்ணத்துல தங்கியிருக்கேன்னா இவரை தான் பார்க்கணும். என்ன இவரை பார்க்க கூடாது. ஒப்புறது கவனமா இருக்கும். ரைட். ஓகே. அப்ப வி சமன் எஃப் லாம்டா இதுதான் சமன்பாடு. இந்த வி சமன் எஃப் லாம்டாவில் வியை நீங்க கால்குலேட் பண்ணலாம். என்ன உங்களோட வெப்பநிலை மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். என்ன வகையான வழி நம்ம சாதாரண வழி எடுக்க பல்லணு மூலக்கூறு அங்க கேமா உங்களுக்கு தெரியும். என்ன 4/3 என்ற எல்லாம் கலந்திருக்காரு. என்னங்க பல்லணு மூலக்கூறுண்டா யாரு வருவா CH4 மெதேன் அப்படியான வாயுக்கள் வரும். ரைட். எல்லாம் கலந்திருக்கிறதால அது ஒரு பல்லணு மூலக்கூறு 4/3 எடுக்கலாம் கேமா. அப்ப கேமா தெரியும். அகில வாயு இருப்பு மாறி 8.314 அது தெரியும். வெப்பநிலையை நீங்க அளப்பீங்க. இனி மூலக்கூட்டு திணிவு. ரைட். மூலக்கூட்டு திணிவுங்கிறது வாயுக்கள்ற மொத்தம். அதாவது பலித மூலக்கூட்டு திணிவு. ரைட். ஓகே. இவ்வளவு பேரை நாம் அளந்தோம்னா என்ன செய்யலாம்? நாம இந்த வேகத்தை நாம கணிச்சிடலாம். இந்த வேகம் வந்து என்ன எஃப் லாம்டா பரிவு நடக்குதுண்டா இசை கவட மீடுறனும் அதிர்ற வழியிட மீடுறனும் உண்டு. பரிவு நடக்குது இவருக்கு பல இசை கவட மீடுறன் எடுக்கலாம். லாம்டாக்கு என்ன செய்வீங்க 4 × L சக E. ரைட். ஓகே. இதுதான் உங்களோட சமன்பாடு. என்ன இப்ப இவரை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா 4FL சக FE சமன் V. ரைட். அப்ப இங்க வேற கொஞ்சம் இல்லாட்டி இப்படி செய்வோம். என்ன இப்ப இங்க என்ன நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். என்ன இப்படி எங்க என்ன அளக்க போறோம் நாம
எல்லும் எஃப்பும் அளக்க போகிறோம். அப்போ இவர் அங்கே கொண்டே பிரிப்போம். வியின் கீழ் 4F எல் சக இ. அப்போ எல் வந்து என்ன வருவார்? பியின் கீழ் 4F சய இ என்று வருவார். ரைட், நீங்க வேலை முடிஞ்ச இனி வியின் கீழ் 4 அங்களவைங்க. ரைட், ஒன்றுங்கில பிரிப்பார் சை எல். இதான் உங்களோட சாம்பாடு. என்ன y சமன் எம் எக்ஸ் ஐ. ரைட், அப்போ இந்த சமன்பாடு எடுத்தீங்களா எக்ஸ் அச்சில் உங்களோட மீடுரென மாற்றுவீங்க. ஒன்றுங்கில் எஃப் வருவார். y அச்சில் அவருக்குரிய எண்ணுங்களம். ரைட், மைனஸ் இ வெட்டுத்துட்டுன்னா இங்கே வருவார். ரைட், இப்படி கிராஃப் போவார். ரைட், ஓகே. இனி வர்ற படித்திறனை வச்சு என்ன செய்யலாம்? வழியில ஒளியிட கதியை நாம காணலாம், காணலாம். ரைட், ஓகே. சில டைம்ல கேட்பாங்க வெப்பநிலை அதிகரிக்கலாம், அப்ப இந்த கிராஃப் எப்படி வரும்? இது வெப்பநிலை மாறலையா கேட்க. ரைட், ஏன்? வேகம் மாறாது. வெப்பநிலை அதிகரிச்சா என்ன செய்வாரு? வேகம் கூடுவார். என்ன அப்ப படித்திறன் அங்க கூட போறார். படித்திறன் கூடினா கிராஃப் எப்படி வரும்? எப்படி? ரைட், ஓகே. இது டி அதிகரிக்கு. படித்திறன் குறைஞ்சா எப்படி கிராஃப் வரும்? எப்படி? ரைட், இது டி குறைக்கு. ஏன்? வேகம் குறைவார், அவ்வளவுதான். வெப்பநிலை குறைஞ்சாரண்டா. ரைட், ஓகே. இது உங்களுக்கு என்ன பாஸ் பேப்பர்ல இதெல்லாம் கேட்பாங்க. ரைட், ரைட். இப்போ என்ன செய்ய போறோம்? இது வந்து என்ன? வெவ்வேறு இசைக்காவை பாவிச்சு, ஒரே இசைக்காவை பாவிச்சு, வெவ்வேறு இசைக்காவை பாவிச்சு ஒவ்வொரு இசைக்காவையும் அடிப்படையை நாம அதுக்கு அளப்போம். கவனம். ரைட், இங்க வந்து ஒரே இசைக்காவை பாவிக்கும் என்ன செய்யும்? வேறு வேறு மேற்றுணை. அவன் முதலாவது அடிப்படை கழினீங்கன்னா என்ன? λ/4 என்ன வருவார்? L1 சக இ. ரைட், அப்ப λ1 எடுக்கிறேன். ரைட், ஓகே. λ1 உங்களுக்கு வரப்போற. ஓகே, இருக்கட்டும். எப்படி? ஓகே, λ1 வரப்போறார். என்னண்டு 4 L1 சக ரைட், ஓகே. இப்ப ரெண்டாவது சந்தர்ப்பம் என்ன? இது வந்து அடிப்படை F0. ரைட், இப்ப முதலாம் மேட்ரோனி 3F0 எடுத்தீங்கன்னா இங்க எப்படி வருவார்? λ2/4. இவர மாதிரி என்ன 3 பேர் இருப்பாங்க. அடிப்படை மாதிரி 3 பேர். ரைட், இவர மாதிரி 3 ஆட்கள் இதுக்குள்ள இருப்பாங்க. 1 2 3. ரைட், 3 λ/4 என்ன 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 வருவார்? L2 சக இ. இங்க என்ன? அதே உயரத்துல இசைக்கவை வச்சு கொண்டு இருந்தா, இசைக்கவை அதே உயரத்துல இருந்தால், ரைட், ஒரே முனைவு திருத்தம் இருப்பார். முனைவு திருத்தம் என்னத்துல இருக்கார்? குழாயிட விட்டத்துல மெயினா. ரைட், அந்த குழாயிட விட்டம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன இவர் வெளியில வர பார்ப்பார். என்ன குழாயிட விட்டம் சின்னதுன்னா என்ன? முனைவு திருத்தம் இருப்பார். விட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவார். ரைட், ஓகே. அப்ப விட்டம் மாறாத வகையில் என்ன அதே முனைவு திருத்தம் வர சாத்தியம் இருக்கிறது. ஓகே, இங்க இதுல இருந்து λ2 எடுக்கலாம். என்ன வருவார்? 4/3. இல்லை, நான் இப்படியே வைக்கிறேன். ரைட், ஓகே. ரைட், இங்க நாம என்ன ஒரு லேசான வேலை ஒன்று செய்யறேன்னு உங்களோட ரைட், இவரை முதலாம் சாம்பாடும் இவரை ரெண்டாம் சாம்பாடும் எடுக்கிறேன். முனைவு திருத்தது இல்லாம ஆக்கிறதுக்காண்டி 2ல இருந்து உண்ட கழிப்பீங்க. ரைட், கழிச்சிங்கன்னா என்ன வரும்? இங்க இருந்து இங்க போய் கழிச்சிங்களா 1/4 1/4 என்ன நடக்கும்?
3 lambda 2லேருந்து வர கழிக்கணும் ரைட் 3 lambda 2 மைனஸ் lambda 1 என்ன L2 மைனஸ் L1 என்று வருவார். சரியா? ஏதாவது டவுட்? ஓகே ரைட். இப்போ என்ன சொல்லுங்க பாப்போம். ஒரே இசைக்கவை பாவிக்கிறீங்கன்னா அதே மீடுரன் வருவார். ரைட், அதே மீடுரன், வெப்பநிலை மாறல, அப்ப அதே வேகம், அப்ப என்ன செய்யும் லம்டா வி சமன் எஃப் லம்டா ரைட். ஒரே இசைக்கவை அப்ப வி விகித சமன் லம்டான்னு வரும் ரைட். இப்ப ஒரே லம்டா ஒரே வேகம் வெப்பநிலை மாறாட்டி அப்ப லம்டா என்ன அதே லம்டா இருப்பாரு விளங்குதா? அப்ப வெப்பநிலை மாறாத சந்தர்ப்பத்துல ஒரே செய்யக்குள்ள என்ன ஒரே லம்டா. அப்ப இதை கழிச்சிங்க என்ன 2 லம்டாவுங்கள்னால அப்ப என்ன லம்டா பை 2 கொண்டு வருவார் ரைட். லம்டா 2 ரைட். 3ல இருந்து 2 ரெண்டுங்கள்னால என்ன லம்டா பை 2 L2 சய L1 ரைட். அப்ப லம்டா என்ன 2 L2 சய L1 என்று வருவார். இப்படின்னு செய்யலாம், லம்டாவை நாம காணலாம் ரைட். இப்ப வரைவு முறை நம்ம ஏற்படுத்தணும் என்ன செய்வீங்க? ஒன்று இல்லை, இது அடிப்படை முதலாம் மேற்றோனி. ரெண்டாம் மேற்றோனி எப்படி வருவார்? எப்படி வருவார்? ஒன்று இல்லைண்ணே, 1 3 அடுத்து 5 வருவார் ரைட். 5 லம்டா பை 4 L3 சக E எப்படி வருவார் ரைட். இப்படியே நீங்க என்ன மேற்றோனி போனீங்களா உங்களுக்கு தெரியும் என்ன, முதலாவதுண்டா 1, ரெண்டாவதுண்டா 3, ரெண்டாம் மேற்றோனி. அப்ப என்ன ரெண்டாம் மேற்றோனி 2ஆல பெருக்கிட்டு ஒன்றை கூட்டிக்காரு என்ன ஒற்றையின். எண்ணாம் மேற்றோனினா எண்ணாம் ஒற்றையின கண்டிங்கன்னா என்ன 2n சக 1 வருவார் ரைட். லம்டா பை 4 L சக E Ln என்று வருவார் என்ன அங்கே ரைட். ஓகே, இப்ப என்னென்ன இங்க மாறப்போகுது, இதுல இருந்து லம்டா எடுங்க ரைட். எடுத்தீங்கன்னா 4 L சக E கீழே 2n சக 1 வருவார் ரைட். இனி பழையபடி V சமன் F லம்டால போங்க. V தெரியும், இசைக்கவிட மீடுரன் F தெரியும், லம்டாக்கு பதிலாக வர பிரதிடுங்க ரைட். 4 L சக E கீழே 2n சக 1. அப்ப இங்கால 2n சக 1 வைங்க இங்கால பக்கம், மத்தாக்களெல்லாம் இங்கே கொண்டாங்க ரைட். 4 F கீழ் B L சக 4 F E கீழ் P ரைட். ஓகே, இவரை நாம எப்படி செய்வோம்? நாம் என்ன தளர்ப்போம்? மேற்றுணியை மாற்றி இலக்கம் என்ன வேற கொஞ்சம் நாம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம் சரியா? எல்லை நாம இங்கே இழுவாயா மாற்றின வேண்டாம் ரைட். நான் கொஞ்சம் இதை எழுதுறேனே ரைட். 4 F விங்கு இன்டு எல் என்ன வரும் 2n சக 1 சய 4 F V ரைட். அப்ப எல் சமன் என்ன வருவார்? விங்கில் 4 F ஆல பெருக்குங்க. இங்களை பெருக்கினீங்க என்ன V ஆல பெருக்கினீங்கன்னா V மேல வருவார். 4 F மேல 2 இருக்கிறதால கீழே 2 மிஞ்சுவார் ரைட். 2 F இன்டு N ரைட். இவரை 4 F இங்கில் V இங்கில் 4 F ஆல பெருக்கிறோம் என்ன வருவார்? V இங்கில் 4 F வருவார். இவரை V இங்கில் 4 F ல பெருக்க என்ன சய E மிஞ்சுவார் ரைட். அப்ப சய பொது அடுத்தீங்கன்னா இப்படி வருவார் ரைட். ஓகே ஓகே, இவர் தான் அவங்களோட Y, இவர் அவங்களோட M, இவர் X C ரைட்.
இவருமே இதே மாதிரியான கிராஃப் வருவார், வெட்டி துண்டு மைனஸ்ல வரத்தால வெட்டி துண்டு மைனஸா பிளஸ் ஆன்னு தெரியா, ரைட்? மொத்தத்துல மைனஸ் என்ன, இவர் நேர்க்கணியும் இவர் ஒரு நேர்க்கணியும் மைனஸ்ல வருவார். அப்ப இங்க நாம என்னென்னத்துக்கு கிராஃப் கீறோம், எண்ணுக்கும் உங்களோட எள்ளுக்கும், ரைட்? இப்படி ஒரு கிராஃப் வருவார். இனி இவர் படித்திறனை வச்சு என்ன செய்யலாம், நாம வழியிட ஒளிர வேகத்தை கணிக்கலாம். வழியிட ஒளிர வேகம் தெரிஞ்சா என்ன, படித்திரண்ட அரைவாசி தான் இங்கே இருக்கார், M/2 முனைவு திருத்தத்துக்கு நாம என்ன செய்யலாம், கணிக்கலாம். இவர் வெட்டு துண்டு அளக்கிறத வச்சு, ரைட்? ஓகே, இதான் நாம செய்யற 2 ப்ராக்டிக்கல். இதுல ஏதாவது டவுட்? சரியோ? ஓகே, ரைட். இப்ப சில கேள்விகளை பார்ப்போம், சரியா? பார்த்துட்டு நாம என்ன செய்வோம், ஒரு ஸ்ட்ரக்சரையும் பார்க்கலாம். நாம அதுக்கு முதல் கொஞ்சம் கேள்விகளை பார்ப்போமே, ரைட்? ஓகே, டைமை கொஞ்சம் பார்த்துக்கிறேன், ரைட்? ஓகே, 6:30, ரைட்? பார்ப்போம். என்ன, நீண்ட திறந்த குழாய் ஒன்று நீரை கொண்ட சாடி ஒன்றினுள் நிலைக்குத்தாக வைக்கப்பட்டு திறந்த குழாய் என்னத்தை கதைக்கிறார், இருமுனையும் திறந்ததை கரைக்கிறார், ரைட்? திறந்தேன்னு சொன்னார்டா, அதான் அர்த்தம். என்ன, 165 ஹெர்ட்ஸ் மீடியனுடைய ஒளியை காலும் ஒளி முதல் ஒன்று குழாயின் திறந்த முனை கண்மையாக கொண்டு வரப்படுகிறது. அப்ப திறந்த முனை கிட்ட கொண்டு வருது. 165 ஹெர்ட்ஸ் உடைய ஒளியை கால்ற முதல் ஒன்று. வழியில் ஒளியின் வேகம் 330 மீட்டர் பெர் செகண்ட் ஆயின் பரிவு ஏற்படுத்துவதற்கு வழியில் நீர்மட்டத்துக்கு மேலிருக்க வேண்டிய குழாயின் மிக குறைந்த நீளம் கேட்கிறார். அப்படி என்ன, அடிப்படையை தான் கேட்கிறாரு. ஒன்றும் இல்லை, சிம்பிள். V சமன் F லம்டா 330, F 165 ஏண்டா பரிவு ஏற்படுறதுக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப இசைக்காவிட மீடுரனும் வழி இதிர மீடுரனும் சமன் F லம்டா என்ன, லம்டா பை 4L, ரைட்? ஓகே, இங்க 2 என்ன, 2ங்கள்னால அரை எண்டு வரும், சரியா? L வந்து 0.5 மீட்டர், ரைட்? ஓகே, என்ன இங்க ஹீட்ஸ் தந்திக்கிற நினைக்க எல்லாம் மீட்டர், ரைட்? ஓகே, சாரி, மீட்டர்ல சென்டிமீட்டர் ஆயிக்கும், என்ன, ரைட்? ஓகே, அப்ப உங்களுக்கு என்ன 2 ஆன்சர் வருவார். இதுல ஏதாவது டவுட், ஏதாவது கன்ஃபியூஷன் இந்த கொஸ்டின்ல, ரைட்? இப்ப என்ன, நம்ம இதுல ஒரு இதோண்டு பார்ப்போம், சரியா? ரிசனன்ஸ் டீப்போட அந்த ப்ராக்டிக்கலை கொஞ்சம் பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டு வகையா இருப்பாங்க. நான் முதலாவது நான் சொன்ன மாதிரி என்ன, இதை அசைச்சிட்டு வரோம். என்ன, இப்ப இங்க பாத்தீங்களா, இங்க வந்து அவர் என்ன செய்வார், இதை உசைச்சிட்டு வர போறார், சரியா? இதான் கூட பரிவு, என்ன, ரைட்? இப்ப என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே கேட்டதோட இப்ப அவரு தண்ணிய குடிக்கத்துல என்ன நடக்குது, அந்த பொட்டுல்ற அதிர்ற நீளம் கூடிட்டேன்னு. அப்ப என்ன செய்யற, முதலாம் மேட்ரோனியில சக்தி குறையிருப்பார், ஏன் வீச்சம் குறையிறாருன்னு. அதனாலதான் ஏற்கனவே அடிப்படையில கேட்ட இந்த அடிப்படைன்னு குறைஞ்ச மேட்ரோனி, அடிப்படைன்னு தெரியா, இப்ப என்ன நீளத்துல இருந்து ஆரம்பிச்சாருன்னு தெரியாது. குறைஞ்ச மேட்ரோனியில கேட்கிற சத்தத்துக்கும் அதிக மேட்ரோனியில கேட்கிற சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, ரைட்?
ஓகே. ரைட். இது ஒரு மெதட்னு சரியா. இன்னொரு மெதட் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல இதை மாத்துறது. ரைட். நான் இதுவும் உண்டு தானே. என்ன செய்யறாரு, இது ஒரு பிஸ்டனோட ஃபிக்ஸ் பண்ணி மாத்துறாங்க சரியா. இங்க பார்க்கலாம். To calculate the speed of sound. The apparatus consists of a perspex tube closed at one end, open at this end. At the open end, I have a loudspeaker so I can pump sound into it. The loudspeaker is driven by this function generator with an adjustable frequency. We're going to start with a frequency of 625 hertz. ரைட். இங்க பார்க்கலாம். இதுக்குள்ள ஒரு ரைட். இது ஒரு பிஸ்டன் மாதிரி என்ன, அந்த பிஸ்டனுக்கு ஏத்த மாதிரி என்ன செஞ்சாரு, இது மாறுவார். ரைட். அவர் லெந்த மாத்துறாரு சரியா. பாஸ்பேப்பர்ல என்ன செய்வாங்க, உங்களோட ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே எடிட் பண்ணுவாங்க. ரைட். இப்போ சில டைம்ல பிஸ்டனை வச்சு தருவாங்க. என்ன நீங்க அங்க கவனிக்கணும் என்ன, லென்த் மாறணும், வேற வேற மெட்ரோனியில செய்யக்கூடாது. ரைட். அப்ப சில டைம்ல எப்படி இந்த இடத்துல பரிவை பெறலாம் என்கிறத கேட்பாங்க. அங்க எழுதக்கூடிய செய்யணும், குழாயினை நீர்மட்டத்துக்கு கொண்டு போற நிலையில நீ இனப்புல அவங்க தந்திக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அதிரப்பட்ட இசைக்கவை குழாயின் திறந்த முனை கண்மையில் வைத்து உரத்த ஒளி பெறப்படும் வரை குழாயின் நீளத்தை குறைந்த இதிலிருந்து அதிகரித்தல் எழுதணும். என்ன அவ எப்படி அதிகரிக்கிறீங்கன்னா அவர் தார செட்டப்பை வச்சு எழுதணும். என்ன இந்த பிஸ்டன் அசைக்கிறதால இங்க அதிர்றேன்னு எழுதணும். இப்ப இன்னொன்று நான் என்ன இந்த ப்ரெஷர், அந்த வாட்டர் உள்ளுக்கு இருக்கிற நீர்மட்டத்தை மாத்துறது. அங்க நீர்மட்டத்தை எப்படி மாத்துறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவர் தந்திக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நீளத்தை அதிகரிக்கிறத எழுதணும். ரைட். காரணமா ப்ராக்டிக்கலா விளங்குங்க ஸ்டார்ட்டுக்கு எந்த செட்டப்ல தாராரு. இப்போ கிளாஸ் பேப்பர்ல என்ன ஆகிற இதுவும் தந்துட்டாரு. இது நான் நினைக்கிறேன் 2003 இல்லாட்டி 4 வந்தது இந்த செட்டப். அடுத்தது என்ன, நம்மட அந்த நீர்மட்டத்தை மாத்துறது என்ன உங்களுக்கு கிட்டத்துல வந்து 2000 கிட்டத்துல என்ன 2011 அப்படி நினைக்கிறேன். ரைட். 2011 இல்லை 2017 அப்படி வந்து நினைக்கிறேன். ரைட். ஓகே. Get resonance. So in other words, we get a regular set of nodes and antinodes along here because it'll be a standing wave. And okay, to measure the distance between nodes because from that information we can, and you should be able. ஓகே. அவர் செய்யறத பார்ப்போம் சரியா. ஓகே. இப்போ அவரு இப்ப என்ன செய்ய போறாரு, அதிகரிக்க போறாரு. ரைட். ஓகே. இது பரிவு பெறுறது என்ன இதுல. ரைட். அடுத்தது என்ன, நாம பரிவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ரைட். இது வந்து பார்க்கலாம். Wow, I just built the most amazing workflow on Monday.com. You build your own workflow? Why? There are
This demonstration, we're going to be இங்க வந்து என்ன செய்ய போறாங்க, நீர் மட்டத்தை மாத்த போறாங்க, ரைட்? நீர் மட்டத்தை, ரைட்? about resonance, particularly high இப்ப இங்க மெயின் வந்து பார்க்கலாம் என்ன, இந்த ஃப்ரீக்குவன்சியை கேப்சர் பண்றதுக்கு ஒரு என்ன ஸ்டெட்டஸ்கோப் ஸ்டெபிலைசர்னு சொல்லுவாங்க, அத மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்க, ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கதைக்கக்குள்ள அவர் கதைக்கிற ஃப்ரீக்குவன்சியை இங்கே என்ன செய்வாரு, அது ரெக்கார்ட் பண்ணுறது, ரைட்? ரெக்கார்ட் பண்ணி அங்கே ஏற்படுற அடிப்பையும் அது செல்லுது, ரைட்? இதுக்குள்ள உருவாகிற அலையோட வெளியில அவர் கதைக்கிறது ஏற்பட வர அடிப்பையும் அது சொல்லுது, ரைட்? apparatus here with a plastic tube attached to a water reservoir. Now I can change the depth of the water in the tube by changing the height of the reservoir on the bar. I have a tuning fork over the top of the tube here, and as I hit the tuning fork, you can see over here I have an oscilloscope and a level meter showing you the frequency. It's also picking up my voice, so ignore that part. When we get to the resonance of the tube, I'll not speak. But you can see the amplitude here is not very high. We can use the tube to resonate the frequency of the tuning fork in a way that will make the amplitude greater. We can calculate what that depth needs to be. Up here on the board, I have அவர் சும்மா value. வளமையான கல்குலேஷன் செஞ்சுக்காரு, உங்களோட சவுண்ட் ஸ்பீட் எடுத்திக்காரு, சென்டிமீட்டர் செகண்ட்ல கொடுத்திக்காரு. இனி இசைக்கோட மீடியம் தெரியும் என்ன, அதுக்குரிய அலைநிலத்தை கண்டுட்டு என்ன அடிப்படை பரிவு நாளால பிரிச்சு எடுக்காரு, ரைட்? First, we use speed of sound. Speed of sound in this room is 1,050 feet per second. We need to convert that to centimeters per second because our tube here is labeled in centimeters. So in centimeters per second, that's 32,020 centimeters. இதோட வளமையான கல்குலேஷன் என்ன, நத்திங் நியூ. I'm going to raise the level of the water இப்ப என்ன reservoir. செய்யறாரு, அந்த 13.3க்கு அன்னளவா கொண்டாடுறாரு, சரியா? Should be seeing now the water level rising. And I'll hit the tuning fork. And we'll wait for the amplitude to get greater as we reach our 15.3 centimeters. கேட்குற சவுண்டை கவனிங்க. பாத்தீங்களா, அந்த வாட்டர் லெவல் உயர்ந்து வர 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 சவுண்ட் அதிகரிக்குதுன்னு, ரைட்? ரைட். பறவை கிட்ட வராருன்னு, சரியா? ரைட். இதுதான் பரிவு நடக்க. இது பார்க்கலாம் என்ன, அது உருவாக்குற இது வீச்சம் கூட வைக்காருன்னு ஏற்கனவே விட. See how greater the amplitude Right. is now. ஓகே, சரி, ரைட். அப்ப பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு எப்படி தாராங்க இந்த விஷயங்கிறது கவனிங்க, சரியா? ரைட். அப்ப நான் இன்றைக்கு இந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்றேன். எனக்கு இந்த ஆஃபீஸ் அவர் ஆயிட்டுது, ரைட்? நான் எங்களுடைய ஆஃபீஸ் வெஹிக்கிளை மிஸ் பண்ணிவிடுவேன் மாதிரி நான். ஓகே, அப்போ நான் என்ன செய்கிறேன், நாளைக்கு நமக்கு 7 மணிக்கு கிளாஸ் இருக்குதுண்ணே, உங்களோட 7:30, ரைட்? வெள்ளிக்கிழமை. அந்த கிளாஸ் பிரச்சனை இல்லை தானே? ஓகே, அந்த கிளாஸ் பிரச்சனை நினைக்கிறேன், ரைட்? அப்போ நாம அந்த கிளாஸில் சந்திப்போம், ரைட்? இன்றைக்கு உங்களுக்கு வியாழக்கிழமை தானே உங்களுக்கு அங்கே, ரைட்? ஓகே, ரைட். அந்த கிளாஸில் சந்திப்போம், ரைட்? உங்களோட பழைய இதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. அது இது சம்மந்தமான டவுட்டுகளை நம்ம அதில் பார்ப்போம், ரைட்? ஓகே, ரைட். அப்போ நான் இந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த கிளாஸில் சந்திப்போம், ஓகே?